ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃப்ரீ பைனரி சிக்னல் சேனல். ஸோ இன்னைக்கு நான் கொஞ்சம் ட்ரேட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு கிளியராக தரேன். ஸோ இந்த மாதிரியான என்ட்ரி பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நீங்கள் இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து EURJPY அப்படின்ற ஒரு செட்டில் நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராயிங் ரூல் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இங்கேருந்து ரெண்டு பையர்ஸ் வராங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கேருந்து 3 பையர்ஸ் வராங்க. ஸோ லெவல்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து இங்கே இது வரைக்கும். ஸோ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், லைக் இது சப்போர்ட், இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டு வரப்போ இந்த சப்போர்ட் வந்து என்ன இருக்கும், நமக்கு ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல புட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ ஒரு சப்போர்ட் இது இருக்குன்னு வைங்களேன், இது சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப் அண்ட் டவுன் வருது. பிரேக் அவுட் பண்ணுறப்போ அகெயின் சப்போர்ட்டில் டச் பண்ணுறப்போ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டண்டாக மாறும், இது ரிஜெக்ட் பண்ணும். ஸோ மார்க்கெட் இப்படி போகும். ஸோ அதே விஷயம் தான் இங்கே நடந்திருக்கு. ஸோ நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம், ஐடிஎம் வந்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் இது EURJPY. இதில் நான் எதுக்கு பிளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு சப்போர்ட். அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் இந்த சேம் ஏரியாவில் வந்திருக்கு. ஸோ இப்படி வந்திருக்குன்னு சொன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பையஸுக்கான ஜோனாக இருக்குது, ரிஜெக்ஷன் ஏரியா. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து ரெசிஸ்டன்ட் போட்டுட்டோம், கீழே சப்போர்ட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப் அண்ட் டவுன் வந்து வந்திருக்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இந்த சினரியை வச்சு பார்க்குறப்போ இந்த கன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து நம்ம அப் டைரக்ஷன் கொடுத்ததுக்கான ரீசன் என்ன, மார்க்கெட் இப்போ பிரேக் அவுட் பண்ணி போக போகுது அப்படின்றனால. ஸோ இந்த இடத்துல வந்து சரியான ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்குவோம் என்ட்ரி பாயிண்ட்ல. ஸோ மல்டிபிள் ரிஜெக்ஷன்ஸ் ப்ளஸ் கன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருக்கேன். இதோட டீப் எக்ஸ்பிளனேஷன் வந்து என்னோட கிளாஸஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ இதில் வந்து நீங்கள் அவ்வளோ பெருசாக உங்களுக்கு இதை எடுத்துக்க முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் EURJPY. ஸோ EURJPY எதனால் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஜூம் அவுட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ EURJPY நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரீசன் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், இது ரெசிஸ்டன்ட் ஏரியா அண்ட் தென் இது சப்போர்ட் ஏரியா. ஸோ சப்போர்ட் ஏரியாவில் ஃபர்ஸ்ட் டச், செகண்ட் டச், தேர்ட் டச். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். சிம்பிளான விஷயம். அண்ட் USDJPY நான் பெரும்பாலும் கொடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு புரியும், ப்ரீவியஸில் இருக்க மார்க்கெட். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து இங்கே இருக்காங்க செல்லர்ஸ் ஏரியா, நெக்ஸ்ட் செல்லர்ஸ் ஏரியா. ஸோ மார்க்கெட் இப்போ நல்ல டவுன் டைரக்ஷனில் வந்து அப் டைரக்ஷனுக்கு மாறுறாங்க. இப்போ செல்லர்ஸ் விட்டு ப்ரெஷர் குறையுது. ஸோ ஸ்ட்ராங்கான கேண்டல். ஓகே, ஸ்ட்ராங்கான கேண்டல். ஸோ இதுக்கு பிஹைண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசாக வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகலை கேண்டல்ஸ். ஸோ அதனால இதில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் என்னன்னு சொன்னால் ஒரு மார்ஜினல் செட் வச்சு ஹையர் ஆப்ஷன் கொடுத்தேன். ஏன்னா ஸ்ட்ராங்கான கேண்டில் இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்லர்ஸ் ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஸோ அதனால மார்க்கெட் வந்து அப் டைரக்ஷன் நோக்கி போகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரிவர்சல் ஏரியா இங்கே இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த இடத்துல ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, அண்ட் EURUSD நான் எதுக்காக ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், அதுவும் மார்ஜினல் சேஃப்டி வச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்துக்கோங்க, EURUSD வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், எகெயின் அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு மார்க்கெட். பட் என்ன நடக்குது, இங்கே வந்து செல்லர்ஸ் வரதுக்கான ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஒன்று இருக்குது, செல்லர்ஸ்க்கான அறிகுறி இருக்குது. ஸோ இந்த டைமில் நான் எது கொடுத்தேன்னு சொன்னால், இப்போது இந்த இடத்துல வந்து கண்டினியூஸாக அப் டைரக்ஷன் போகுது அண்ட் செல்லர்ஸ் வராங்க. பட் செல்லர்ஸ் வாரது தவிர்த்துட்டு இப்போது பையர்ஸுக்கான ஜோனாக மாறுது. அண்ட் சின்னதாக, அதாவது இங்கே செல்லர் ஜோனுக்கு தான் வரணும், பட் இந்த இடத்துல என்ன ஒரு கன்சல்டேட் மாதிரி ஆகிட்டு வருது. ஸோ அப்படி பார்க்குறப்போ, ஓகே, கன்சல்டேட் மாதிரி ஆகி பார்க்குறப்போ உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படின்றத சொல்கிறேன். இப்போது இந்த இடத்துல பாருங்க. ஸோ இந்த இடத்துல பையர்ஸ் வராங்க, செல்லர்ஸ், அகைன் பையர்ஸ், செல்லர்ஸ்,
again buy yes. ஸோ அப் டவுன் மூமெண்டம் போகுது. நீங்கள் ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் வந்திருக்கும். நான் மார்ஜினில் வந்து ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து என்னோட கிளாஸஸில் ப்ரீஃபாக சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது உங்களுக்கு நார்மலாகவே தெரியும். நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஏரியா நான் மார்ஜினில் வச்சு புட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். USD JPY அண்ட் சேம் டைம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. ஸோ கரெக்டான ஒரு எட்ஜில் வச்சு நான் வந்து என்னோட ட்ரேடை பிளேஸ் பண்ணியிருக்கேன் புட் ஆப்ஷனுக்கு. உங்களுக்கு ஈஸியாக புரியும். அண்ட் URJPY இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்னு சொல்லலாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லி கொடுத்தேன் இல்லையா URJPYல அண்ட் அந்த மாதிரி ஒன்று SNR டைப் இது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்குது. சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிட்டு எகெயின் வந்து அந்த சப்போர்ட்டில் டச் பண்ணுறப்போ அந்த சப்போர்ட் ரெசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும். ஸோ அதனால தான் இந்த ட்ரேட் எடுத்திருக்கேன். அண்ட் லாஸ்ட் ட்ரேட் புட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இது என்னத்துக்காக கொடுத்தேன்னு சொன்னால் இந்த நியூ அதாவது ஆல்ரெடி இருக்க ப்ரீவியஸில் இருக்க ரோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மார்க்கெட் வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அதுக்கு முன்னுக்கு இருக்க வீக்கான கேண்டில் செல்லர்ஸ்க்கான அறிகுறியாக இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த இடத்துல புட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இது லைவ் அக்கௌண்ட்டாக இல்லைன்றது நான் காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வித்ட்ரால் பண்ணிட்டேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லீடர் போர்ட்லேயும் நான் என்னோடது காட்டுறேன். ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ ட்ரேட் பண்ணுங்க, சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். இதில் லேர்ன் பண்ண முடியும். பட் இந்த வீடியோ உங்களுக்கு லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ உங்களுடைய கேபிட்டலை காப்பாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ கற்றுக்கிறாமல் எதையும் இறங்காதீங்க. தேங்க்யூ.